பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு செக்யூரிட்டி அப்டேட் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய மிக முக்கியமான நம்பர் 1 தேடப்படக்கூடிய பயங்கரவாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிம். அவனை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த டி கம்பெனின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாஃபியா, தங்க கடத்தல் ஆரம்பித்து, எலக்ட்ரானிக்ஸ் கடத்தல் ஆரம்பித்து, அதன் பிறகு போதை மருந்து, ஆள் கடத்தல், ஹியூமன் டிராஃபிக்கிங்லேருந்து, ஆயுத கடத்தலேருந்து, பயங்கரவாதத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிம். அவனோட டி கம்பெனியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது சலீம் தோலா. முகமது சலீம் தோலா கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்தியாவில் தேடப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ரக் டிராஃபிக்கர், இந்தியாவுடைய ட்ரக் கிங் பின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ஆப்ரேஷன் குளோபல் ஹண்டோடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் வெக்ட்ரி அப்படின்றத இப்போ பார்க்குறோம். இவனை துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல்ல கைது செய்து இப்போ நாடு கடத்தி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. விசாரணை அப்படின்றது துவங்கியிருக்கு. ஸோ துருக்கி நமக்கு ஒரு ரைவல் நாடுன்னு கூட சொல்லலாம், எதிரி நாடுன்னு சொல்ல முடியாது, பட் மேபி நமக்கு ஒரு ஹோஸ்டைல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அந்த நாட்டில் கைது செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய உளவுத்துறையோட கோஆப்ரேஷன்லாம் முடியாது, அவங்க அரசாங்கத்தோடைய கோஆப்ரேஷன்லாம் முடியாது. அதே மாதிரி கைது செய்தது மட்டும் கிடையாது, அவனை நாடு கடத்துறது, ஜஸ்ட் ஒரு 3 நாட்டில் நாடு கடத்துறது அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். டேவிட் கோல்மன் ஹெட்லி இந்தியாவால் தேடப்படக்கூடிய ஒரு பயங்கரவாதி. அவன் மேலே சிவியர் சார்ஜஸ் இருக்குது. மும்பை தாக்குதலில் 26 நவம்பர் தாக்குதலில் அமெரிக்கா ஜெயிலில் அவன் இன்றைக்கி இருக்கிறான். அமெரிக்கா இந்தியாவுக்கு நட்பு நாடு தான். இன்னி வரைக்கும் டேவிட் கோல்மன் ஹெட்லியை ஹேண்ட் ஓவர் பண்ணல நம்மக்கிட்ட. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை விட ஒரு மோசமான உறவு இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி. அவங்கக்கிட்டேருந்து இவனை எப்படி கொண்டு வந்தாங்க, இந்த டாப் சீக்ரெட் ஆப்ரேஷனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவனோட பேர் முகமது சலீம் தோலா. 1966 பிறந்தவன், 59 வயசு, மும்பையில் பிறந்தவன். மும்பையில் இருக்கக்கூடிய டோங்கிரி, இது டி கம்பெனியோட ஹாட்லைன். மும்பையில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் மறக்காமல் இது பண்ணுங்கள், டோங்கிரி பற்றி கமெண்ட்ஸ் போடுங்க, மிச்சவங்க படித்து பாருங்கள். இவனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கள் லோக்கல் ஆளுங்க, மும்பை ஆளுங்க. அதன் பிறகு இவனோட லாஸ்ட் நோன் லொக்கேஷன் அப்படின்றது இஸ்தான்புல், துருக்கி. ஃபேக் ஐடென்டிட்டியில், யுஏஇயோடைய பாஸ்போர்ட்டில். இவன் பல இடங்களில் பல மல்டிபிள் ஐடென்டிட்டியில், கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்களில் வரக்கூடிய அளவுக்கு இவன் யார் எங்கே இருப்பானே தெரியாத கூட அளவுக்கு ஒரு கோஸ்ட் ஐடென்டிட்டியில் வாழ்ந்துட்டு இருந்தவன். இன்டர்போலில் இவனை பற்றி அதிகமான கேஸு 90களில் இருந்துச்சு. பட் அந்த காலகட்டங்களில் இவனை ஆக்டிவாக நம்ம பர்சீவ் பண்ணலை. 2024 இவனுக்கு அகைன்ஸ்டாக ஒரு இன்டர்போலோட ரெட் நோட்டீஸ் கொடுக்கப்படுது. கொடுத்தப்பட்ட பிறகு இவன் இப்போ கைது செய்யப்படுறான் 2026 இஸ்தான்புல்ல டாப் சீக்ரெட் ஆப்ரேஷனில். இப்போ இதில் 3 நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கு. அஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இவன்ட்ட யுஏஇ பாஸ்போர்ட் இருக்குது. ஸோ அவன் யுஏஇயோட பிரஜையா, ஆமாம். பட் அவன் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில், மும்பையில் பிறந்தவன். ஸோ இந்தியாவில் குற்றங்கள் பல செய்தவன், ட்ரக் டிராஃபிக்கிங்கில் இன்றைக்கும் கிங் பின்னாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். கைது செய்யப்பட்டது இந்தியாவுக்கு ஒரு விரோதியாக பார்க்கக்கூடிய துருக்கி நாட்டில். ஸோ இது கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அங்கே தான் நம்ம கிளியர் கட்டான சுவாரஸ்யத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இவன் டோங்கிரியில் டோலா பார்த்தீங்க அப்படின்னா சோட்டா ஷக்கீலோடைய நண்பனாக இவன் அண்டர்வேர்ல்டில் இவனுக்கு ஃபஸ்ட் அந்த அறிமுகம் அப்படின்றது கிடைக்கிது. இவன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த குட்கான்னு சொல்லக்கூடிய தடை செய்யப்பட்ட பான் மசாலா போன்ற பொருட்களில் மும்பையிலேருந்து டெல்லிக்கு இது பண்ணுறது. அதன் பிறகு கஞ்சா கடத்தல். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் நோடு. அதன் பிறகு ஒரு ஷேடோ பவராக தாவூத் கேங், டி கேங்கோடைய ஃபேக் பாஸ்போர்ட்ஸு, ஹவாலா மூமெண்ட்டு, தாவூதோட கோர் குரூப்பு எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது போன்ற எல்லா விஷயங்களையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இவனோட இன் அண்ட் அவுட்டு டி கம்பெனிக்கும் ஐஎஸ்ஐக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு, யூஏயில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு மொத்த விஷயமும் இவனுக்கு தெரியும். ஸோ இவனோட ஃபஸ்ட்டு மேஜர் கிரைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 நடந்த மும்பை பிளாஸ்ட். அதன் பிறகு 20 வருடம் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கடத்தல். 3வது சிந்தட்டிக் ட்ரகை, பட்டன் அப்படின்ற அந்த சிந்தட்டிக் ட்ரகை மிகப்பெரிய லெவலில் இந்தியாவில் பொருளை விட்டது. இப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ 2018 இவனை மும்பை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க சாண்டா குரூஸில்.
அதன் பிறகு 4 மாதத்துல இவன் பெயில் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறான். பிறகு அங்கேருந்து யூஏஇ தப்பிச்சு போகிறான். அங்கே யூஏஇ போயிட்டு அவனுடைய மகன் தாகிரோடைய பேரில் ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறான். அதன் பிறகு ஏடிஎஸ் குஜராத்தோட ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் மற்றும் மும்பை போலீஸ் பல கேசஸை மேலே ஃபைல் பண்ணி பிறகு மும்பையில் 2024 ஃபைசல் ஜாவேத் ஷேக் மற்றும் அல்ஃபியா ஃபைசல் அப்படின்ற 2 பேரை பிடிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஹை எண்ட் போதைப் பொருளோட அங்கே இவனோட லிங்க் மீண்டும் வருது 2024. அதன் பிறகு தான் இவனோட லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு இன்டர்போல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு இப்போ இவன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கான். இவன் எல்இடி ஜெய்ஷ் இ முகமது போன்ற பல அமைப்புகளோட நேரடி கனெக்ஷனில் இருக்கக்கூடியவன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் அவனுடைய கருவூலத்துறை அப்படின்றவங்க இவன் மேலே வந்து 25 மில்லியன் பவுண்டி வச்சுருந்தாங்க. இவன் தலைக்கு விலை அப்படின்றது 25 மில்லியன். ஸோ அமெரிக்காவாலையும் தொடப்படக்கூடியவன் அப்படின்றத பார்க்குறோம். 2023-24 பிரதமர் மோடி அவர்கள் யுஏயோட உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. யுஏஇ மிக நட்பு நாடாக மாறுது. அப்போ யுஏஇயில் இவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக அங்கேருந்து தப்பிச்சு அவன் துருக்கி போகிறான் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸான அனாலிசிஸ் இவனை ஃபுல்லாக பேக்கப் பண்ணி இவனுக்கு வந்து ஷெல்டர் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ. பாகிஸ்தானும் துருக்கியும் எந்த அளவுக்கு சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா அந்த குர்திஷின இஷ்யூவில் பாகிஸ்தான் வந்து துருக்கியை பேக் பண்ணுது. ஸோ அந்த குட்ஸ்க்கு எதிராக செயல்படக்கூடிய சில மிலிட்டன்ட் அமைப்புகளுக்கு ஆயுத சப்ளைலையுமே பார்த்தீங்கன்னா இவன் இருக்கிறான். இப்போது யுஏஇ இந்தியாவுக்கு உண்டான நட்பில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த மாதிரி குரூப்ஸை யுஏஇ இப்போ பெரிய லெவலில் களையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இவனுங்க வந்து அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி துருக்கிக்கு போகிறானுங்க. துருக்கி ஏன் இவனுங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அதிபர் எர்தவான் அவர்களுடைய பாலிசி ப்ளஸ் துருக்கி ஒரு நாட்டோ நாடு. இன்னொரு நாடு போயிட்டு ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனை பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமானது. ஏன்னா நாட்டோக்கும் உங்களுக்கும் அகெயின்ஸ்டாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பல நாடுகள் தயங்கினாங்க, இன்க்ளூடிங் மொசாட் உட்பட தயங்கினாங்க. துருக்கியோட கோஆபரேஷன் நம்ம பார்த்தோம். இப்போது இந்தியாவுடைய கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் இவங்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மர்ம நபர்கள் ஸ்டோரி இப்போ திரைப்படமாகவே வந்துருச்சு. நான் அதை பற்றி டீட்டெயில் பேச விரும்பலை. முதல்ல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பண்ணக்கூடிய இந்த இடத்துல ஒரு குளோபல் கேம்பெயினை சத்தமே இல்லாமல் இந்திய அரசு லான்ச் பண்ணாங்க. பல நாடுகள்கிட்ட பேசினாங்க. பிரதமர் அவர்கள் இன்னொரு நாட்டோட அதிபரோட பேசும்பொழுது அந்த ஃபைல் இருக்கும் என்னென்ன பேச்சுவார்த்தை பற்றி பொருளாதாரம் வர்த்தகம் இதெல்லாமே இருந்தாலும் மிக முக்கியமாக இந்த நேம்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே டேபிளில் போட்டு பேசினாங்க. ஸோ 24 தாவூதோட ஒரு மிக முக்கியமான கூட்டாளியை மலேசியாவிலேருந்து நம்ம தூக்கணும். ஏன்னா மலேசியா அரசாங்கத்துக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவு. இப்போ ஜூனில் பார்த்தீங்க அப்படின்னா தாகேரோடைய மகன், அதாவது இவன் டோலாவுடைய பையன் தாகேர் டோலாவை வந்து தூக்குறோம். 2025 நவம்பர் டிசம்பர் வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா முகமது சொஹேல் ஷேக் இவங்க குரூப்போட இன்னொரு முக்கியமான நபர் அவனை வந்து துபாயிலேருந்து தூக்குறோம். ஏப்ரல் 26 கிங் பென்னாக இருக்கக்கூடிய சலீம் தோவாவை தூக்கியிருக்கோம். ஸோ 4 முக்கியமான நபர்கள் இந்தியாவில் ட்ரக்ஸ் இண்டிகேட்டை ரன் பண்ணக்கூடியவங்க. பழைய கேஸ் பயங்கரமாக அவங்க மேலே இருக்குது. இவங்களில் 2 வருஷத்தில் தூக்கியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியாவுடைய ஆப்ரேஷன் குளோபல் அண்ட்டை லீட் பண்ணுறது யார்? இந்தியாவுடைய என்சிபின்னு சொல்லக்கூடிய நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ. அவங்க அந்த நார்கோ ஃபியூஜிட்டிவ் ஜூரிடிக்ஷனை இப்போ உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் தான் பல தகவல்கள் இந்தியாவை உடைக்கணும் அப்படின்ற போது இங்கே போதைப்பொருள் கலாச்சாரத்தை பெரிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ ஒரு சமுதாயம் அழிஞ்சு போச்சுன்னா அந்த நாட்டை திரும்ப மீட்டெடுக்கிறது அப்படின்றது கஷ்டம். இன்றைக்கும் நீங்கள் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா இந்த 10-15 வருடம் முன்னாடி அந்த போதைப்பொருள் புழக்கம் மிகப்பெரிய லெவலில் போயிட்டு என்னுடைய கடைசி விசிட் ஒரு 2 வருடம் முன்னாடி நான் பஞ்சாப் போயிருக்கும்போது ஒரு கிராமத்தில் சங்கிலியில் கட்டி வச்சு நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மறுவாழ்வு விஷயமும் நம்மகிட்ட நாடுகளில் பெரிய அளவு கிடையாது. அது ஒரு லெவல் வரைக்கும் தான் அந்த மறுவாழ்வுன்றதை கொண்டு வர முடியும். வீட்டில் நியூசன்ஸ் ஆகி சொந்த பிள்ளைய செயினில் கட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம இதை வந்து லீட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். பெஹல்காம் விசாரணையிலையுமே பல முக்கியமான அதிர்ச்சிகரமான சம்பவங்கள், அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து வந்திருக்கு. இவங்க எல்லாருக்குமே அந்த நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டவாளத்தோடைய 2 பகுதி மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதம் இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போதை அப்படின்றது இருக்கும். இது ரெண்டுமே நிறைய இடத்துல லிங்க் ஆகும். ஸோ டோலாவோடைய இப்போ இருக்கிறதுலே ஒரு கோல்டு மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோலாவோடைய லேப்டாப் மற்றும் மொபைலை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய என்கிரிப்டட் கம்யூனிகேஷன், ஃபினான்ஷியல் ரெக்கார்டு,
கான்டாக்ட் லிஸ்ட்டு, ரியல் டைம் டேட்டா, இது எல்லாத்தையுமே எடுத்தோம்னா டி கம்பெனி உலகம் முழுக்க எப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற அந்த மிகப்பெரிய ரகசியத்தை இந்தியாவால் உடைக்க முடியும். அதே மாதிரி இவனுங்க எங்கெங்கெல்லாம் ஃபேக் பாஸ்போர்ட் நெட்வொர்க் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இதை நிறைய விஷயம் நான் ஓப்பனாக பேச முடியாது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல சம்பவங்களில் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் கம்ஃபர்டபுளாக இப்போ துருக்கியில் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. டோலாவையே தூக்கியிருக்கோம் அப்படின்னா இவங்களெல்லாம் தூக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ அடுத்த வரக்கூடிய ஒரு 6 மாதம் பாருங்கள், இந்த படம் எப்படி ஓடுதுன்ட்டு துரந்தரை விட சூப்பராக ஓடும். இவங்களுடைய அந்த இந்த ரூட்டில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க, இந்த ஃபினான்ஷியல் நெட்வொர்க் என்ன அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போது மேக்ரோ எக்கனாமியும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய முதல் அடி ஃபினான்ஷியலாக எங்கே விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது கோடிக்கணக்கான இந்திய ரூபாயை கள்ள நோட்டாக இங்கே உள்ள புழக்கத்தில் விட்டுட்டு இருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் அடி. ரெண்டாவது 2018 பாகிஸ்தானை FATF கிரே லிஸ்ட் எடுத்துகிட்டு போனது. அந்த தாக்கத்திலிருந்து பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் இன்னி வரைக்கும் மீள முடியல. இப்போ 3வது அடி உழப்போகுது. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டி கம்பெனியோடைய ஆனுவல் டேர்ன் ஓவரை எடுத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 10லேருந்து 15% அவங்களுடைய ஜிடிபியில். அந்த அளவுக்கு பெரிய நெட்வொர்க்கு. டேக்ஸ் கிடையாது, கம்ப்ளீட்டாக ஹவாலாவில் வரக்கூடியதை பாகிஸ்தானுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ராக்ஸி ஃபர்ம்ஸை வச்சு, ரியல் எஸ்டேட் ஃபர்ம்ஸை வச்சு ஆர்டிஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோடைய லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி இப்போது இதோடைய தாக்கம் அப்படின்றது மிகப்பெரிய நிறுவனங்களாக அங்கே பாகிஸ்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஃபேக் சேரிட்டி ஆர்கனைசேஷன், தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்கள்ன்ற பேரில் தெற்காசியா முழுக்க கல்ஃப்லேயுமே பார்த்தீங்கன்னா எங்களோட நெட்வொர்க் இருக்குது. இதன் மூலியமாக தான் ஒரு நாட்டுக்குள்ளே அவங்க பண்ணக்கூடிய ரேடிகலைசேஷன் எல்லாத்தையுமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது FICN சொல்லுவாங்க டெக்னிக்கலாக, ஃபேக் இந்தியன் கரன்சி நெட்வொர்க்கோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த கரன்சியை பிரிண்ட் பண்ணி உள்ளே விட்டதில் இந்த டி கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் அப்படின்றது இருக்குது. ரெண்டாவது, இந்தியா மேலே தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரக்ஸ், இதோடைய ட்ரக் எக்கனாமி, இதுவும் பெரிய லெவலில் தாக்கம் ஏற்படும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு, தாகர்துல்லாவோடைய கேஸ், இவன் போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கஞ்சா வித்துக்கிட்டு இருந்த இவன் அங்கே போய்ட்டு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி எதுக்கு ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டில் தான் இந்த பணத்தை கொண்டு போய் சேஃபாக முதலீடு பண்ண முடியும். அது கிளியர் கட்டான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஸோ இவங்களுடைய இந்த பஹல்காம் தாக்குதல், அதுக்கு சம்மந்தப்பட்ட விசாரணையில் ஆரம்பித்து பழைய குரூப்ஸு, இப்போ லேட்டஸ்ட்டாக மும்பையில் கைப்பற்றப்பட்ட இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காமன் நெட்வொர்க்காக இருக்கிறது இவன் தான். இந்த இடத்துல இன்னமும் புரியாத புதிர், துருக்கி எப்படி இவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க, இதுதான் $1 பில்லியன் கொஸ்டின். இதுக்கு என்னால் சொல்ல முடிஞ்ச விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடுக்கல் வாங்கல். ஸோ ஒரு சில விஷயங்களை நாம் துருக்கிக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான ஆட்களை அவங்க துருக்கி இந்த பக்கம் கொடுப்பாங்க. ஏன்னா துருக்கியுமே FATFோட கிரே லிஸ்ட் எடுத்துச்சு. துருக்கியோடைய பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் இல்லை. இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் அது ரிஃப்ட் இருந்தாலும் இந்த இடத்துல இன்னொரு பாகிஸ்தானாக துருக்கி மாறக்கூடாதுன்றதுல எடுத்தவான் ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நம்ம கொடுத்து இவனை எடுத்திருக்கோம். பட் நம்ம எடுத்திருக்கிற இது பார்த்தீங்கன்னா, இப்போ துருக்கியும் இவங்களுக்கு சேஃப் இல்லை, இங்கே என்ன வேணால் பண்ணிட்டு நீங்கள் துருக்கியில் போயிட்டு நிம்மதியாக இருந்தலாம்னு நினைக்கக்கூடிய பல பேருக்கு இன்றைக்கி தூக்கம் போச்சு. இப்போ துருக்கியை விட்டு நீங்கள் வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் இந்தியா ரீச் பண்ணும் அப்படின்றதா. இந்த இடத்துல சில முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யார் இந்த சிண்டிகேட்டை ரன் பண்ணுறாங்கன்ற அந்த $1 பில்லியன் கேள்விக்கு இப்போ தோலாட்டேருந்து இந்த விடை கிடச்சிரும். அதே மாதிரி பஹல்காம் தாக்குதலுக்கும் இந்த ஹவாலா நெட்வொர்க்கும் என்ன சம்மந்தன்றதுக்கான விடையும் இப்போ நமக்கு கிடச்சிரும். இப்போது சவுதி இந்த எக்ஸ்ட்ரடிஷனை, அதாவது துருக்கி இந்த எக்ஸ்ட்ரடிஷனை பண்ணுறாங்க அப்படின்ற போது இது தொடருமா இல்லை ஒரு டைம் கொடுக்கல் வாங்கலா அப்படின்ற கேள்வியும் இதில் எழுது. அதே மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸை எடுத்து நம்ம NCB இன்னும் இதை எப்படி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இன்னும் பல பேரை கைது செய்வாங்களா அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐநாவுடைய பாதுகாப்பு அமைப்பு ப்ளஸ் FATFல பாகிஸ்தானை மீண்டும் கிரே லிஸ்ட்லேயும் பிளாக் லிஸ்ட்லேயும் கொண்டு போகிறதுக்கு இந்த விசாரணை அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. நம்மளுடைய டிப்ளமேட்ஸ், NCBயில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ரெவென்யூ இன்டெலிஜென்ஸு, நம்மளுடைய உளவுத்துறை, இது எல்லாமே, அதாவது நான் இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஹோஸ்டைல் கண்ட்ரியில் அவங்களே இந்தியாவில் தேடப்படக்கூடிய ஒரு மிக பெருமையான கிரிமினலை ஹேண்ட் ஓவர் பண்ணது அப்படின்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராணா கூட எக்ஸ்ட்ரடிஷன் கூட அமெரிக்கா கிட்ட அந்த இதில் கொண்டு போனாங்க. அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு, இந்த இதில் ஓப்பனாக அட்லீஸ்ட் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க.
இது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். இப்போ டோலா திகார் ஜெயிலில் வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்து இதில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை மொத்தமும் உடைக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட்டை இப்போ எடுத்திருக்காங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.